ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு சைனாவில் ஷாங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் குரு இருந்தார். அவர் மேலே எல்லோரும் ரொம்ப மதிப்பு வச்சுருக்காங்க. அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. பதவி, பணம், பொருள் எந்த மேலேயும் அவருக்கு ஆசை கிடையாது. ரொம்ப நல்லவர், எல்லாரும் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கிறவர். யார்? இந்த ஷாங்கேன்ற ஜென் குரு. அவர் ஒரு தடவை லியாங்குன்னு ஒரு பக்கத்து நாட்டுக்கு வர்றார். அந்த நாட்டுக்கு வரும்போது அந்த நாட்டில் இருக்க முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட போய் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் போய், உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இது மாதிரி ஷாங்கேன்னு ஒரு ஜென்குரு வந்திருக்காரு. அவர் நம்ம ராஜாவை பார்த்து நம்ம அரசர்கிட்ட உங்களோட பதவியை கேட்க போகிறாரு, உங்களுக்கு முதலமைச்சர் பதவி போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களை சுற்றி ஒரு 10-15 பேர் இப்படி இருப்பாங்க. அதே மாதிரி சொன்னோடனே இவருக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப படபடப்புறது, கோவம் வருது. நான் போய் அவரை நேராக போய் பார்க்குறேன். நேராக ஜென்குருட்ட வர்றார். வந்துட்டு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. உடனே யார்? நம்ம ஜென்குரு பார்த்து சிரிக்கிறாரு. அமைதியாக உட்காரு, முதல்ல உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்கிறார். இல்லை, நான் கேட்டேன், என் பதவியை நீங்கள் பறிச்சுக்க போகிறீங்களா, என் பதவிக்கு நீங்கள் வர போகிறீங்களாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடப்பாக கேட்குறாரு. உடனே ஜென்குரு சிரிச்சுட்டே சொல்கிறாரு, உனக்கு ஃபீனிக்ஸ் பறவை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஃபீனிக்ஸ் பறவை ஊதுங் அப்படின்னு ஒரு மரம், அந்த மரத்தில் மட்டும்தான் உட்காரும், வேறு எந்த மரத்துலேயும் உட்காராது. அதே போல் மூங்கில் பழம், மூங்கில் ஃப்ரூட், அதை மட்டும்தான் சாப்பிடும். அதே போல் தண்ணி, பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணியை தான் குடிக்கும். சும்மா அங்கிட்டு இங்கிட்டு குளம் கொட்டையில் இருக்க தண்ணி, அழுக்கு தண்ணி அதெல்லாம் குடிக்காது. பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணி தான் குடிக்கும். அந்த பறவை, ஃபீனிக்ஸ் பறவை, ஒரு தடவை வடகடல்லேருந்து தென்கடல் தெற்கு பக்கம் பார்த்து பறந்து போயிட்டுருக்கு. அப்போ எதிர்த்தாப்பில் ஒரு ஆந்தை வாயில் ஒரு அழுகி போன எலியை கவ்விட்டு பறந்து வந்துட்டுருக்கு. அந்த ஆந்தை ஆப்போசிட்டில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையை பார்த்துருச்சு. அச்சச்சோ, இந்த அழுகி போன எலி, வாயில் இருக்க எலியை அது பிடுங்கிக்கிட்டால் என்ன பண்ணுறது, அது கவ்விட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு பயம். வாயில் இருக்க எலியை கவ்விட்டு போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயப்படுது. ஏன்னா அந்த ஆந்தைக்கு தெரியாது ஃபீனிக்ஸோட கேரக்டர்னு தெரியாது. அதே போல தான் அந்த ஆந்த வாயில் இருக்கல அழுகி போன எலி, அது பதவி மாதிரி. உயர்ந்தவர்கள் எப்பயுமே உயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் எல்லாமே அது உயர்வாக தான் இருக்கும். அந்த அறியாமையில் கொஞ்சம் கூட யோசிக்காதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நினைப்பாங்க. எதுக்கு பதவி பறிபோருமோன்னு பயந்துட்டு உட்காந்துருக்கிறாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தாட்டெல்லாம், எண்ணங்கள்லாம் வரும். உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு குரு. உடனே முதலமைச்சருக்கு ரொம்ப ஷேமாக போயிடுச்சு. ஐயோ, மன்னிச்சிருக்க குருவே, உங்களை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் எடுத்துட்டாலுமே சரி, அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு தனித்துவமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரையும் மாறுபடும். இந்த மாதிரி ஸ்கூலில் எடுத்துக்கோங்க, ஸ்கூல்லேயே அப்படி தான் இருப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரே எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்களோட எண்ணங்கள், செயல்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். நம்மளை மாதிரி மற்றவங்கன்னு நினச்சிக்கவே கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது மாதிரி தான் மற்றவங்க நினைப்பாங்கன்ற தாட் இருக்கவே கூடாது. சரியா? இல்லாட்டி நம்ம முதலமைச்சர் மாதிரி அவர் ஷேம் பட்டு போக வேண்டியதுதான். ஓகேவா? ஆச்சு, நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்.